So hey guys, welcome back to the channel. So நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைவரில் வந்து எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் எப்படி வந்து மணி மேக் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட பேக்கெட் மணிக்காகவோ இல்லை நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சருக்காகவோ வந்து எப்படி ஒரு டீசெண்டான அமௌண்ட் ஆஃப் மணி வந்து எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் வந்து எப்படி அதுலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறோம், அதை வந்து நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணி நம்ம அது மூலிமா வந்து அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட அப்ரோச்சே வந்து வேறு மாதிரியான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபுல் டைமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து அது மூலிமா மணி மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வர அமௌண்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வேறு மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அதுவே வந்து நம்ம இந்த மாதிரியான டெம்பரரி சொல்யூஷனுக்காக நம்ம வந்து மணி மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இதுவே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி இந்த மாதிரியான ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ஸில் கொண்டு வந்து நீங்கள் வந்து எப்படி அது மூலிமா மணி மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் நான் உங்ககிட்ட வந்து டெலிவர் பண்ணேன் அப்படின்னா அதோட ரீச்சும் சரி அதோட வேல்யூவும் சரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இந்த வீடியோக்காக டெடிக்கேட்டடாக வந்து ஃபைவரில் ஒரு கிக் க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் வந்து நான் ஒரு டீசெண்டான அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் வந்து நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவும் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபைவரில் இருக்குது, அது வந்து நம்ம எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் எப்படி வந்து மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபைவரோட சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைவர் வந்து எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கூகுளில் வந்துட்டு fiverr.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவரோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு டேரெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர்னால் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து லோகோ டிசைன் பண்ணுவீங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து யாராவது தேவைப்படுறவங்க அதை வந்து பை பண்ணி உங்களோட சர்வீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஃபைவர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில்லோட ஃபைவருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூவே வந்து தனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருந்துச்சு, HTML CSS அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 12,000 rupees வந்து ஸ்டார்டிங், அதாவது 12,557 ரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ இதுலேருந்து தான் இந்த கிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிக் வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு ஃபைவருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து நீங்களும் இந்த மாதிரியான அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் இதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் எப்படி வந்து மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைவருக்குள்ளே வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு செல்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட செல்லரோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு டேரெக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கிக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிக் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட சர்வீஸை வந்து கொடுக்கறதுக்காக ஃபுல் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்குறதா கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த கிக்கை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் வந்து இந்த வீடியோக்காக ரெடி பண்ண கிக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு பென்சில் ஸ்கெட்சாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணி விடுவேன். ஸோ இதுதான் வந்து நான் இந்த கிக்கில் வந்து பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நான் எவ்வளோ ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 419 ரூபா வாங்குகிறேன். ஸோ என்ன ப்ரோ ஒன்றுமே இல்லாமல் எப்படி வந்து 419 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைவரில் வந்துட்டு மினிமமே வந்து $5 வந்து நீங்கள் எந்த கிக் க்ரியேட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து $5 தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது கம்மியாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி 3 பேக்கேஜ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து யாரும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஸோ என்னோடது எல்லாமே பேசிக் பேக்கேஜ் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. 419 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோலேருந்து எப்படி வந்து ஒரு ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கூகுள் வந்துட்டு ஃபோட்டோஃபனியா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து ப்ரீ பில்டு ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து உங்களோட இமேஜ் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம பென்சில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நம்ம சர்ச் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பென்சில் ஸ்கெட்சோட
எல்லா ஃபில்டரும் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்கெட்ச் ஃபில்டர் தான் வந்து தேவைப்படும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு ஒரு கிளிக்கில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பென்சிலில் ட்ரா பண்ணுற மாதிரி மாற்றி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் ஃப்ரம் பிசி கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு க்ராப் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ க்ராப் கொடுத்துட்டு ஃபேட் எட்ஜஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எட்ஜெல்லாம் வந்து ஃபேட் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபேட் எட்ஜ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் அன்செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோ அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கிளைண்ட் நம்ம இந்த மாதிரி கிக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க அவங்களோட சர்வீஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அனுப்புகிற ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபோனில் எடுத்ததாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இதில் கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட ஃபோனில் காப்பி பண்ணிவிட்டு ஸ்னாப்சீடு, லைட் ரூம் அந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல, எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு அதிலெல்லாம் வந்து ஜஸ்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மூலியமாக தான் வந்து இந்த கிக் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் அப்படியே டவுன்லோட் பண்ணி எனக்கு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் அதை சென்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நான் வந்து இந்த கிக்கை வச்சு $18 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ $18 அப்படின்னா நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1500 கிட்ட வந்து. ஸோ இது மூலிமா வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் இது ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஹர்டில்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு, எப்படிலாம் வந்து என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டினா உங்களுக்கு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த அனாலிட்டிக்ஸில் போயிட்டு ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தியன் ருப்பியில் $1569 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $741 வந்து என்னோடய ஆவரேஜான செல்லிங் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ 4 ஆர்டர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 2021 வந்து இந்த கிக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ போன வருஷத்தில் ஸோ ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேல்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து $314 வந்து நடந்திருக்கு 2021. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்து எத்தனை வந்திருக்கு அப்படின்னா $628 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எந்த ஆர்டரும் புதுசாக வரல, 2 ஆர்டர் வந்து நான் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து $314 வந்து அதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 30 டேஸாக வந்து எந்த ஆர்டரும் இல்லை. ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எப்படி இருக்குது, ஆர்டரோட கம்ப்ளீஷன் ரேட் வந்து எப்படி இருக்குது, ஆன் டைமில் டெலிவரி பண்ணுறோமா, அந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து 60 டேஸ் வந்து செல்லிங் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இந்த 60 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம வந்து ஒரு செல்லராக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து 10 ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $400 வந்து நம்ம சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து $18 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டேஸ் வித்தவுட் வார்னிங்ஸ் அப்படிங்கிற இதுவும் வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக்கும், அதாவது யூடியூப்பில் எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து இதில் வந்து எந்த வயலேஷனும் இல்லாமல் 30 டேஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் 4 ஆர்டர் பண்ணேன். அதில் 3 பேர் வந்து எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரேட்டட் ஆர்டர்ஸ் வந்து 75% மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாமே இதுவும் காட்டுவாங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த டேஷ்போர்ட் வந்து இவ்வளோ பிளாங்காக அப்படிலாம் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ஆர்டர் கிளிக் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ
ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1 இயருக்கு மேலே ஆச்சு நான் அந்த கிக் க்ரியேட் பண்ணி. ஸோ இப்போ வரைக்கும் 4 ஆர்டர் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் 1500 rupees வந்து அதை வச்சு ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த கிக்லேருந்து எனக்கு வந்தது. இதை வந்து நம்ம விட்ரா பண்ணி நம்மளோட அமௌண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி உங்களை வந்து அப்ஸ்கில் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மூலிமா வந்து நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணி பழகுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா டெம்பரவரி இதாக தான் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 1500 அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஆனால் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து அமௌண்ட் வராது இதில். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஃபைவர் சீரிஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்த வாட்டி உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.